ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி குழி முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 5 முட்டையை வந்து வெங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நம்ம ஆம்லேட்டு கலக்க மாதிரி கலக்கி குழி பணியார கல்லில் எண்ணெய் விட்டு அழகாக அதில் ஊற்றி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய், 5 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். தாளிக்க சட்டியில் 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 5 பல் பூண்டை சதைச்சி கொஞ்சம் உப்பு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை அரைச்சி அந்த விழுதும் சேர்த்துட்டு அதில் வந்து 1 டீஸ்பூன் வத்தப்பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் அதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 2 கப்பு தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணி விட்டுட்டு உங்களுக்கு வந்து உப்பு பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சம் மிளகுத்தூளும் கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.